ஆராதிக்க ஆரம்பிங்க. Start worshiping. அவர் ஆராதிக்க ஆரம்பிங்க. Holy Spirit will give you visions. ஆவியானவர் உங்களுக்கு தரிசனங்களை காண்பிப்பார். Holy Spirit will put you on the right path. ஆவியானவர் உங்களை சரியான இடத்துல வைப்பார், பாதையில வைப்பார். Holy Spirit will close the doors and forbid you to go to wrong places. ஆவியானவர் உங்களை தவறான இடத்துக்கு போகாதபடி வாசலை மூடுவார். He will show you what he wants you to do now. நீங்க என்ன செய்யணும்ன்றதை இப்போ அவர் உங்களுக்கு காண்பிப்பார். He is here right now. இப்போ அவர் இங்க வந்திருக்கிறாரு. He is here right now. அவர் இங்க இருக்கிறாரு. To rise up in you again. உங்களுக்குள்ள மீண்டும் எழும்பும்படியா இருக்கிறாரு. Like never before. இதுவரை இல்லாத அளவு. More than in the time of the first love to Jesus. முதல் அன்புக்கு இருந்தல அதை விட அதிகமா. He will rekindle your love to Jesus. உங்களுக்கு ஆண்டவர் மேல இந்த முதல் அன்பை இன்னும் ஆண்டவர் அவரை உயிர்ப்பிப்பார். He will connect you. அவர் உங்களை தொடர்பை ஏற்படுத்துவார். To your loving heavenly Father. உங்க பிதாவோட அன்பான பிதாவோட கூட உங்களை தொடர்பை ஏற்படுத்துவார். இப்ப நீங்க ஆராதனை பண்ணுங்க. Just worship. ஆராதனை பண்ணுங்க. Just worship. அப்படியே நீங்க ஆராதனை பண்ணுங்க. Just receive his presence. அவருடைய பிரசன்னத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. Just allow him to manifest in you and through you. உங்களுக்குள்ள உங்கள் மூலமாய் வெளிப்பட அவருக்கு அப்படியே விட்டு கொடுங்க. He is the one that administers all the gifts. அவர்தான் உள்ள இருக்கிற வரங்களை எல்லாம் வெளியே கொண்டு வருகிறவர். He is the one who brings all the fruit into your life. அவர்தான் உங்க வாழ்க்கையில எல்லா கனிகளையும் கொண்டு வருகிறவர். He is the spirit of life. அவர்தான் ஜீவன் தருகிற ஆவியானவர். Spirit of grace. அவர்தான் கிருபையின் ஆவியானவர். He is the spirit of everything. அவர்தான் எல்லாவற்றிலும் ஆவியானவர். Every death. ஒவ்வொரு எல்லா every death. எல்லா மரணம். Every death. எல்லா மரணம். It's being burned right now by life. இப்பொழுதே ஜீவனாலே சுட்டெரிக்கப்படுகிறது. Spirit of life is here. இங்க ஜீவன் தருகிற ஆவி இருக்கிறது. Spirit of life is here. இங்க ஜீவ ஆவி இருக்கிறது. Spirit of resurrection is here. இங்க உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறது. Areas in your life, areas in your ministry that had died. உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்துல எந்த பகுதியெல்லாம் மரித்து போயிருந்துச்சோ right now is the time of resurrection. இப்பவே அது உயிர்ப்பிக்கப்படுகிற நேரம். right now is the time of resurrection. இப்பொழுதே அது உயிர்ப்பிக்கப்படுகிற நேரம். you might have to ask forgiveness. நீங்க ஒருவேளை மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். because you did what Peter did. ஏனா பேதுரு செஞ்சது போல நீங்க செஞ்சிட்டீங்க. you tried to please people. நீங்க ஜனங்களை பிரியப்படுத்த முடிவு பண்ணிட்டீங்க. you stepped back a little bit. கொஞ்சம் நீங்க பின்னாடி போயிட்டீங்க. because you didn't want to offend anybody. ஏனா யாரையும் காயப்படுத்த நீங்க விரும்பல. now is your time. இப்பொழுது அது உங்கள் நேரம். to become radical like the apostle Paul. நீங்க அப்போஸ்தலன் பவுல் போல நீங்க வெறி உள்ளவனா மாற வேண்டிய நேரம். to speak in tongues more than all of them. எல்லாரை விட அதிகமா அந்நிய பாஷை பேசணும்னு நினைக்கிற நேரம். to start such a life of fellowship with the Holy Ghost. ஆவியானோட அப்படி ஒரு ஐக்கியத்தோட வாழணும்ன்ற விருப்பம் வர நேரம். now is your time of resurrection. இதுதான் உங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிற நேரம். now is your new beginning. இதுதான் உங்களுடைய புதிய ஆரம்பம். Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. take control. ஆளுகை எடுங்க. take control. ஆளுகை எடுங்க. take control. ஆளுகை எடுங்க. if there's anywhere where you hurt him, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அவரை காயப்படுத்தி இருந்தீங்கன்னா, speaking against servants of God, யார் ஊழியர்களுக்கு விரோதமா நீங்க பேசி இருந்தீங்கன்னா, speaking against other believers, இல்ல மற்ற விசுவாசியை குறித்து நீங்க பேசி இருந்தீங்கன்னா, accusing the brethren, இல்ல உங்க சொந்த சகோதரனை குற்றப்படுத்தி இருந்தீங்கன்னா, if you did anything that hurt him, அவரை காயப்படுத்துற எந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருந்தாலும், just right now ask his forgiveness. இப்பொழுதே அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. so that again he can flow freely. அப்பதான் திரும்ப உங்களுக்குள்ள இந்த விடுதலையா அசைவாட முடியும். I feel very strongly. நான் ரொம்ப ஆழமா அத உணர்றேன். today death shall be swallowed up in victory. ஆமென். இன்றைக்கு மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட போகிறது. whatever death the devil has brought into your life, உங்க வாழ்க்கையில பிசாசு எதெல்லாம் மரணமா கொண்டு வந்தானோ, it will be destroyed today. இன்றைக்கு அது அழிக்கப்பட போகிறது. cancer, எல்லா கேன்சர், AIDS, terminal diseases, எல்லா நீண்ட நாள் வியாதி, diseases that try to kill you, உங்களை கொல்ல போடணும் சொல்ற ஆவி, right now, இந்த நேரத்திலேயே, right now, இப்பொழுதே they are destroyed by the power of the Holy Ghost. பரிசுத்தாவின் வல்லமையால் அது அழிக்கப்படுகிறது. destroyed by the power of the Holy Ghost. பரிசுத்தாவின் வல்லமையால் அது அழிக்கப்படுகிறது. spirit of life, இப்பொழுது ஜீவன் தருகிற ஆவி, spirit of resurrection, உயிர்ப்பிக்கிற ஆவி, right now, இப்பொழுதே, right now, இப்பொழுதே into every life, ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளே பாய்கிறது. manifesting powerfully. வல்லமையாய் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. that pain is going right now. எல்லா கழுத்து வலியே போயிட்டு இருக்குது இப்ப. that crippling disease is going right எல்லா now. முடக்குகிற வியாதிகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது இப்பொழுது. that step by step destruction in your body, it is stopping and turning around. உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா உங்க உயிரை எடுத்துட்டு இருக்கிறது எல்லாம் இப்பொழுதே வெளியே போகிறது. from now onward, இந்த நாள்ல இருந்து no more toward death. இனிமேல் எந்த மரணமும் கிடையாது. from now onward, இந்த நாள்ல இருந்து you are going toward life. நீங்க ஜீவனுக்கு நேரா போறீங்க. you are going toward life. நீங்க ஜீவனுக்கு நேரா போறீங்க. you are going toward resurrection. நீங்க உயிர்ப்பித்தலுக்கு நேரா போய் கொண்டிருக்கீங்க. in your spirit, உங்க ஆவியில, in your soul, உங்களுடைய ஆத்துமாவில, in your body, உங்களுடைய சரீரத்தில, in your ministry, உங்களுடைய ஊழியத்தில, in your
relationships, உறவுகள்ல, in your finances, உங்களுடைய பொருளாதாரத்துல, in every area of your உங்க life. வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் Right now, இப்பொழுதே right now, இப்பொழுதே we rebuke death. அதை நாங்கள் மரணத்தை நான் கடிந்து We கொள்ளுகிறோம். rebuke death. மரணத்தை நான் கடிந்து கொள்ளுகிறோம். Get out. வெளியே போ. 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 Murder, கொலைகார ஆவியே, blood sacrifice, இரத்த பலிகள், suicide, தற்கொலை எண்ணம், suicide. தற்கொலை எண்ணம், Get out. வெளியே போ. 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 Right now. இப்பொழுதே, 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 Anger, கோபம், deception, வஞ்சித்தல், deception. ஏமாந்து போறது, You get out. வெளியே போ. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. The spirit of love is here. இங்க அன்பின் ஆவி இருக்கிறது. Spirit of meekness and gentleness. இங்க சாந்தமுள்ள ஆவி இங்க இருக்கிறது. The spirit of truth. சத்திய ஆவி இங்க இருக்கிறது. Spirit of truth. சத்திய ஆவி, Spirit of truth. சத்திய ஆவி Right now. இப்பொழுதே Illuminating your mind. உங்களுடைய மனதை அப்படியே வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது. Destroying every stronghold of the devil. பிசாசுடைய எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது. Destroying tradition and religion. எல்லா மதத்தையும் மதத்தையும் அது உடைச்சிட்டு இருக்குது. Destroying everything man made. எல்லா மனிதன் உண்டாக்கின காரியங்களை அது அழிச்சு கொண்டிருக்கிறது. Bringing the light of the gospel. சுவிசேஷத்தின் ஒளியை பிரகாசிப்பித்து கொண்டிருக்கிறது. Bringing the light of the gospel. சுவிசேஷத்தின் ஒளி இங்க வீசிட்டு இருக்குது. Bringing the character of Jesus. இயேசுவுடைய சுபாவத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. Character of Jesus. இயேசுவின் சுபாவம், The character of Jesus is in the Holy Spirit. இயேசுவின் சுபாவம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருக்குது. It is manifested in you through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமா அது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. Right now. இப்பொழுது, Right now. இப்பொழுது, Right now. இப்பொழுது Every attitude, எல்லா நடத்தை, every character எல்லா சுபாவம் that comes from below, கீழ இருந்து வர்றது, we rebuke it. அதை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். Just crucify it. அதை சிலுவையில் அடிங்க. Take the decision. இப்பொழுதே தீர்மானம் Tell எடுங்க. him, Holy Spirit, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, I don't want it anymore. எனக்கு இனிமேல் அது தேவை கிடையாது. I don't want that bad character எனக்கு anymore. அந்த கெட்ட சுபாவம் இனிமேல் வேண்டாம். I don't want these bad thoughts இந்த anymore. மாதிரி கெட்ட எண்ணங்கள் எனக்கு திரும்ப வேண்டாம். I want to be like நான் Jesus. இயேசுவை போல வாழ விரும்புறேன். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, take control of my mind. என்னுடைய சிந்தனை ஆளுகை செய்யுங்க. Take control of my tongue. என்னுடைய நாக்கு ஆளுகை செய்யுங்க. Take control of my emotions. என்னுடைய உணர்ச்சிகளை ஆளுகை செய்யுங்க. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, take complete control of me. என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்க. Deliver me என்னை விடுதலையாக்குங்க. from every work of the devil. பிசாசின் எல்லா கிரியைகளிலிருந்து என்னை From விடுதலையாக்குங்க. every character of the devil. பிசாசின் எல்லா சுபாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க. Deliver me right now. இப்பொழுதே என்னை விடுதலையாக்குங்க. Deliver me right now. இப்பொழுதே என்னை விடுதலையாக்குங்க. Deliver me right now. இப்பொழுதே என்னை விடுதலையாக்குங்க. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, I receive you. நான் உங்களை பெற்றுக்கொள்ளுகிறேன். Tell him, tell him. சொல்லுங்க, அவரை பார்த்து Holy சொல்லுங்க. Spirit, பரிசுத்த ஆவியானவரே, I receive you. நான் உங்களை பெற்றுக்கொள்ளுகிறேன். I give you freedom. உங்களுக்கு நான் முழு சுதந்திரத்தை தரேன். Forgive me என்னை மன்னிச்சிடுங்க. for limiting you in my life. என்னுடைய வாழ்க்கையில உங்களை நான் ரொம்ப குறுக்கி வச்சிட்டேன். Forgive me. என்னை மன்னிச்சிடுங்க. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, I will no more limit you. இனிமேல் நான் உங்களை கட்டுப்படுத்த மாட்டேன். I will no more subdue you. நான் உங்களை இனிமேல் கீழ்ப்படுத்த மாட்டேன். I will no more control you. நான் இனிமேல் உங்களை நான் அதிகாரம் செலுத்த மாட்டேன். From today onward, இந்த நாள்ல இருந்து you have control நீங்க என்ன அதிகாரம் பண்ணுங்க. of every area of my என்னுடைய life. வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் I will be a Holy Ghost minister, நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியரா இருப்பேன். just like Jesus, இயேசுவை போல anointed by the Holy Spirit பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், without measure, அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டது to do போல greater works than the works that Jesus did. இயேசு செய்ததை விட மேலான கிரியைகளை நான் செய்வேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே.